ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். திரும்பவும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை குறித்து ஆண்டவரோடு நான் உங்களோடு கூட பேச ஆசைப்படுகிறேன். 1 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 15ஆம் வசனம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளவன். நாம் தேவனுடைய அழைப்பை பெற்றிருக்கிறோம். தேவன் ஒருவனை அழைக்காவிட்டால், தேவன் ஒருவனை தெரிந்து கொள்ளாவிட்டால் அவன் ஒருபோதும் தேவனுடைய சமூகத்துக்கு வரவே முடியாது. வேதம் சொல்கிறது, ஒருவனை பிதா எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வரமாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் அழைத்திருக்கிறார். அவர் பக்கமாய் நம்ம என்ன செய்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். ஆண்டவர் நம்மை உருவாக்கும் பொழுது தமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் யாருடைய சாயல்? நான் யாருடைய சாயல்? நீங்க யாருடைய சாயல்? அப்ப ஆண்டவர் யாருடைய சாயலா இருக்காரு? நம்முடைய சாயலா இருக்கிறார். நாம் எல்லாரும் சில பேர் கருப்பா இருக்கிறோம், சில பேர் வெள்ளையா இருக்கிறோம், சில பேர் சோப்பா இருக்கிறோம். இல்ல, எந்த கலரா நம்ம இருந்தாலும் நாம யாருடைய சாயல்? கர்த்தருடைய சாயல், தேவனுடைய சாயல். அதான் சொன்னார், எல்லாத்தையும் ஆண்டவர் உண்டாக்கிட்டு மனுஷனை உண்டாக்கும் போது நமது ரூபத்தின்படி நமது சாயல். ஆண்டவர் நம்மை எப்படி உண்டாக்கி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்திருக்கிறார்? பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இன்னொரு வசனம் கூட சொல்லுது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாய் வாழ தேவன் நம்மை அழைத்திருக்கிறபடினா நம்மை ஒப்பு கொடுத்து வாழ தேவன் நம்மை விரும்புகிறார். லேவியராகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கேயும் இப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 11ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. கட்டளை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல. ஆனால் இங்கே சொல்கிறார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கட்டளை இடுகிறார். நம்முடைய ஆண்டவர் மகா பரிசுத்தம் உள்ளவர், மகா பரிசுத்தம் உள்ள தேவன். ஆகையினால்தான் ஆலயத்தை உண்டாக்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று உருவாக்கும்படி ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தேவன் எழுந்தருளி ஜனங்களோடு ஆசாரியர்களோடு அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகையால் தேவன் மகா பரிசுத்தம் உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ முடியாத ஒன்றை தேவன் நமக்கு கொடுப்பதே இல்லை. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. எப்படி சொல்லப்பட்டிருக்கு பைபிள்? ஆண்டவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒன்றை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் செய்ய முடியாத ஒன்றை தேவன் நம்முடைய தலைமையிலே வைத்து அவர் சுமந்து போன்னு சொல்லி நம்மளை சொல்லுவதே இல்லை. தகப்பன் 5 வயசு பிள்ளைக்கு ஒரு மூட நெல்லத்துக்கு தலையில் விடுவானா? விட மாட்டான். இல்லை, அந்த பிள்ளை எதையும் தூக்குனா கூட காலில் போட்டுருவேன் அப்படின்னு ஓடிப்போய் என்ன செய்வான்? வாங்குவான். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நாம் சுமக்கக்கூடாத பாரத்தை தேவன் நம்ம தலைகள் மேலே சுமத்துவது இல்லை. ஆகையால சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்ய? பரிசுத்தராய், எனக்கேற்ற பரிசுத்தராய் இருப்பீர்களாக. உலகத்துக்கு ஏற்ற பரிசுத்தர்களா இல்லை. ஆண்டவர் சொல்றாங்க, எனக்கேற்ற பரிசுத்தமாயிரு. ஆண்டவருக்கு
சில பேர் சில மனுஷரை கண்டா அப்படியே பயந்து என்ன செய்வாங்க, அடுங்குவாங்க. ஏன்? மனுஷருக்கு ஏற்ற பரிசுத்தம் அது. அதை கர்த்தர் விரும்பல. எனக்கேற்ற பரிசுத்தமா நீ இரு அப்படின்னு சொன்னாங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் எடுக்க நேரம் ஆகுது, நான் எடுத்தியெல்லாம் வாசிங்க. 8ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்தம் எங்க இருக்கணும்? இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமில்லாதவங்கள் தேவனை தரிசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது என்னது? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். ஆண்டவர் இருதயத்தில் சுத்தத்தை விரும்புகிறார். நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கு அழைத்த தேவன். நம்முடைய வெளிப்புறமான சுத்தம் அல்ல, நம்முடைய உள்புறமான சுத்தம் இருக்கணும். நீங்கள் மத்தேயு 21 நினைங்க, அதில் ஆண்டவர் சொல்வார், வேத பாரகரே பரிசேயரே, இங்கே குப்பரை பாத்திரங்களெல்லாம் வெளியே நெஞ்சிதிய கழுவுதிய, ஆனால் உள்ள அது எப்படி இருக்கு? அசுத்தத்தால் நிறைஞ்சிருக்கு. இன்னொரு இடத்துல சொல்லாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கீங்க. கல்லறையை பாருங்க. நம்ம கல்லறை தோட்டத்தில் அன்னைக்கு கூட நான் நினச்சேன், நம்ம வீடே ஊரே ஒரு ஊரே எங்கே உண்டாயிட்டு, கல்லறை தோட்டத்தில் உண்டாயிட்டு. எல்லாம் ஊராக்கிட்டாங்க கல்லறை தோட்டத்தையும். பாருங்க, அழகழகான ஒரு கல்லறை தோட்டம். ஆனால் அதில் உள்ள என்ன இருக்கு? மரித்தவர்களுடைய எலும்பு கொடுகளினால் நிறைந்திருக்கிறது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அசுத்தத்தினால் நிறைந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நம்ம பைபிளை தூக்கிட்டு பக்திமார் மாதிரி நீங்களும் போகிறோம், நானும் போகிறேன். ஆனால் நம்முடைய உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கு தெரியும்? 1 சாமுவேலில் வாஸ்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் 16ஆம் அதிகாரம் நினைக்கேன், ஆண்டவர் சொல்றாரு, நான் மனுஷன் பார்க்குற பிரகாரமாக உங்களை பாரு. மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். நானோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. 16ல் பாருங்க. சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ண வரும்பொழுது ஆண்டவர் ஈசாயுடைய பிள்ளைகளை ஒவ்வொன்றாய் சாமுவேல் பார்ப்பான். ஆண்டவர் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல சொல்லிட்டே இருப்பார். அடுத்தபடிதான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு கேட்பான், இன்னொருத்த வேற யாராவது பிள்ளைகள் இருக்கா? ஒருத்தன் ஆட்டு பின்னால போயிட்டு இருக்கான் இல்லையா? அவன் ஆண்டவருக்கு, ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவராயிருந்தான். ஆண்டவர் அவனை கொண்டு அவனை யார் மேல அபிஷேகம் பண்ணாரு? இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ண. அப்ப இருதயத்தில் இருக்கிறத கர்த்தர் என்ன செய்கிறார்? அறிகிறார். இருதயத்தில் நாம் சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். நான் எவ்வளவு பிரசங்கம் பண்றேன், ஆனா நான் செய்யறது உங்களுக்கு தெரியுமா? தேவனுக்கு சரியா என்ன செய்யும்? தெரியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், இல்லை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன், அது கூட யாருக்கு தெரியும்? ஏன்னா அவர் என் கூட இருக்காரு. நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் கூட நம்ம குடும்பத்தில் நடக்க தெரியுது. அப்ப நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவருக்கு நம்ம பற்றி தெரியுமா தெரியாதா? தெரியும். சத்தமா சொல்லுங்க, தெரியும். பிள்ளைகளே, அப்ப இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் யாரை தரிசிக்க முடியும்? இப்ப பார்க்க தரிசனம் அல்ல, இப்ப கர்த்தர் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்திருக்கும்படி, சீர்படும்படி, ஸ்திரப்படும்படி, விடுதலை பெறும்படி தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த தரிசனம் அல்ல. மத்திய ஆகாயத்திலே ஆண்டவர் வரும்பொழுது அவரை பார்த்து, மலைகளே குன்றுகளே எங்க மேல விழுந்துருங்க, எங்களை மறைச்சிக்கிடுங்கன்னு சொல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்? தரிசிக்கணும். அதான் தரிசனம். இல்லையா? சொல்லுங்க. சொல்லாரு, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம். இப்ப பார்க்கிற தரிசனம் இல்ல. பேயும் தரிசனம் காட்டுது, பிசாசும் தரிசனம் காட்டுது, இயேசுவும் தரிசனம் காட்டுதாரு. ஜனங்களுக்கு எது கர்த்தர் காமிக்கிறதுன்னு தெரியல, எது பிசாசு காட்டுதான்னு தெரியல. ஆனால் தேவன் மத்திய ஆகாயத்திலே உங்களையும் என்னையும் தன்னுடைய மனநாளுக்கென்று மனவாட்டியாய் சேர்த்து கொள்ள வரும் அந்த நாளிலே நாம் ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய், அதுக்கு இப்பமே நம்ம இருதயத்தை என்ன செஞ்சிடணும்? சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் அப்படியே கண்ணை முன்னோடனே தரிசனமாக தெரியுது, அதை பெருமையாக நினச்சிக்கிட்டு தாங்க. இல்லை, ஆண்டவரை அவர் வரும்பொழுது நாம் அவரை இருக்கிற வண்ணமாய் தரிசிக்க வேண்டும்.
பழைய குற்றாலம் மலைக்கு போனால் எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்துடும். பழைய குற்றாலம் அருவிக்கு பக்கத்தில் போய் நின்று பாருங்க, அந்த மலைலாம் நம்ம மேலே விழுத மாதிரி நிச்சயம் இருக்கும். அப்போ எனக்கு அந்த வசனம் கரெக்டாக ஞாபகம் வந்துடும். இல்லை, அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், அவரை அடித்தவர்கள் அவரை காண்பார்கள், அவரை கொண்டவர்கள் அவரை காண்பார்கள். அப்போ பார்த்து எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைச்சிக்க அந்த மகா பரிசுத்தரை எங்களால் பார்க்கவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்களாம். நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம்? பிள்ளைகளை வேதத்தை வாசிக்கிறோம், கரைச்சி குடிச்சிருக்கிறோம், சொன்ன உடனே வேதத்தில் எடுத்து பைபிளை அப்படியே வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. வாசிங்க எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 598 பக்கம் வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். எதுக்கு பக்குவப்படுத்தினா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று பைபிள் சொல்லுது. இருதயத்தை எதுக்கு பக்குவப்படுத்தணும்? வேதவசனத்துக்கு கீழ்ப்படிவதற்கு பக்குவப்படுத்திக்கணும். வேதவசனம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி செய்வதற்கு பக்குவப்படுத்திக்கணும். அல்லேலூயா. அப்படி இந்த எஸ்ரா அதை பக்குவப்படுத்தி வச்சிருந்தா. எதுக்கு? கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை எஸ்ரா தன் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக பக்குவப்படுத்தியிருந்தான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுடைய வசனத்தை உபதேசிக்க, தேவனுடைய வார்த்தைக்கு தன்னை அர்ப்பணிக்க அவன் தானே என்ன செய்திருந்தான்? பக்குவப்படுத்தி இருந்தான். நம்முடைய இருதயம் எந்த பக்குவத்தில் இருக்கு யோசித்து பாருங்க. நம்முடைய இருதயம் எந்த பக்குவத்தில் பக்குவப்படுத்தி வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாங்க, இந்த வேத எழுத்துக்கள் எல்லாம் எங்க எழுதிக்க சொல்லுங்க சத்தமா. இருதய பலகை எழுதி வச்சுக்கோ. இருதயம் ஒரு பலகை, எழுத்து பலகை. அதுல தீமையை எழுதலாம், நன்மையை எழுதலாம், அக்கிரமத்தை எழுதலாம், அநியாயத்தை எல்லாத்தையும் வேணாலும் எழுதலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ வசனத்தை இருதய பலகையில் என்ன செய்? எழுதி வச்சுக்கோ. அது நம்மளை பரிசுத்தப்படுத்தும், அது நம்மளை பாதுகாக்கும், அது நம்மளை தேவனை தரிசிக்க வைக்கும். அல்லேலூயா. தேவனை நாம் தரிசிப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல. தேவனை நாம் தரிசிக்கும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அந்த வண்ணமா நான் இருந்தாதான் நீங்களும் நான் அவரை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். இந்த எஸ்ராவை போல இந்த இருதயத்தை வேத வசனத்தால் நிரப்பி வச்சிருக்கணும். பைபிளை அதிகமாக படித்து வசனத்தை தியானம் பண்ணி இருதயத்தில் எழுதி வச்சுக்கிடணும். கேட்கிறவைகளை இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும், பார்க்கிற வசனங்களை இருதயத்துக்குள்ளே வச்சுக்கணும். அது இந்த இருதயத்தில் எழுதப்பட வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதத்தில் வாசிங்க. 31ஆம் வசனம், 37, 31. அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவருடைய தேவன் அருளிய வேதம் அவனுடைய தாவீதுடைய இருதயத்தில் என்ன இருந்தது? கர்த்தருடைய வேதம் இருந்தது. கர்த்தருடைய வேதம் இருந்தபடினால அவர் சொல்றான், அவருடைய வேதம் அவனுடைய வேதம் அவர் அருளிய அவன் இருதயத்திலே இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்றும் வசனம் நம்ம வாழ்க்கையில இருந்துன்னா நமக்கு பிசகுகள் வருவதே இல்லை, பின்மாற்றங்கள் வருவதில்லை, சோர்ந்து போதல் வருவதில்லை, ஆண்டவரை விட்டு தூரம் போகாத ஒரு எண்ணம் போகணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருவதே இல்லை. எது இருதயத்தில் இருந்தா? வசனம் வசனம் வசனம். தேவ வசனத்தை நம்ம அதிகமாக படிக்கணும், தேவ வார்த்தையை அதிகமாக படிக்கணும், அதை இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 14:14. நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்துல எதை வச்சிருக்கோன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும், நான் சொன்னேன். ஆனா இங்கே கர்த்தருடைய தூதன்
தேவ சமூகத்திலே கிண்ணறங்களை வீணைகளை மீட்டுக் கொண்டிருந்தவன், ஆண்டவரை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருந்தவன், நான் உன்னதமானவருக்கு ஒப்பாவே என்று சொல்லி இல்ல தன்னுடைய இருதயத்திலே சொல்லிக்கிட்டான். பைபிள மத்தேயில வாசிக்கிற ஒரு மதிகடனை குறித்து இல்லையா, ஒரு பெரிய ஆலய கட்டுனான், நல்லா விளைஞ்சிருக்கு, ஆத்மாவே இப்படி புசித்து குடிச்சு திருப்தியா இருந்த இருதயத்துல சொன்னான். ஆண்டவர் சொன்னார், மதிகடனே இந்த இரவு ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படுமானா நீ சேர்த்து வச்சிருக்கலாம், யாருடையதாகும்? கேட்டாரா கேட்கறியா? இருதயத்துல சொல்லுதான் ஆண்டவர்கிட்ட, மனசுல சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இங்க வசனம் சொல்லுது, உன் இருதயத்துல எனக்கு இவ்வளோ இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு பெருமைப்பட்ட அப்படின்னா ஆண்டவர் உன்னை கீழே தள்ளுவார் என்பதை நீ மறந்து போகவே, நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. பிள்ளைகளே, இருதயத்தில் பெருமை இருக்கக்கூடாது. தாழ்மை, அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, சகித்தான் நமக்கு நிறையா இருக்கணும். கத்திரை பிள்ளைகள் சகிச்சு போகிறதா நிறையா இருக்கணும். நம்மளுடைய சமூகத்தில் என்ன காரியங்கள் வந்தாலும் நம்ம சகிக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ ஆண்டவருடைய அன்பு இருந்தால் தான் சகலத்தை என்ன செய்யும்? இல்லை உலகத்தாரர் இருப்பாங்க, உலகத்தாரோட கூட நிறைய காரியங்களை சகிக்காங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே சகிக்க முடியலை. ஏன் அப்படின்னா இல்லை, நம்ம இருதயமெல்லாம் வசனத்தால் நிறையலை. அதனால தான் நம்மளால் சகிப்புத்தன்மை வருவதில்லை. எரேமியா 17:5 வாசிங்க, வேகமாக முடிக்க போகிறேன். 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயவேலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த நேரம் பார்த்தாலும் சீரியல், நிறைய கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் இதான் நடக்குது, சீரியல் தான் நடக்குது இல்லை. ஆமாம், ஆளுக்கு ஒரு ரிமோட்னா நல்லா இருக்கும். ஒரு டிவிக்கு நான் ஒரு ரிமோட்டு கொடுத்துருக்கான், வீட்டில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒரு ரிமோட்டு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் தானே. ஆமாம், அதுக்கு ரிமோட்டுக்கு சண்டை, அது அங்கே பிடிச்சி இங்கே பிடிச்சி இழுத்து பிச்சு, ஆளுக்கு ஒன்று சீரியல் பார்க்கணுங்க, ஒன்று கிரிக்கெட்டு பார்க்கணுங்க, ஒன்று குட்டி படம் பார்க்கணுங்க, ஒன்று படம் பார்க்கணுங்க. ஒரு டிவியில் என்னெல்லாம் பார்க்கணும்னு ஒரே நேரத்தில் நினைக்கும் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் நம்ம இருதயத்தில் கர்த்தரை விட்டு விலகவே கூடாது. இல்லை சீரியல் போட்டவொடனே நினைப்போம், சில மணிக்கு சீரியல் போட்டுருவான், எங்கேயாவது வெளியே நின்னா நம்ம இருதயம் என்ன செய்யும்? வீட்டில் இருக்க டிவி மேலே இருக்கும். எத்தனை பேர் இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் இதை கேட்டு கொண்டிருந்தா கூட இல்லையா, பார்த்து கொண்டிருந்தா கூட இந்த இருதயத்தில் அது குத்தப்படும். ஒருத்தங்கிட்ட பேசினேன், ஐயோ இப்படிலாம் ஜெபம் எழுதி ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்க, ஒரு சீரியல் விட மாட்டாங்க, ஒரு விஜய் டிவி காமெடி விட மாட்டாங்க. அதை சொல்லலாம், அதெல்லாம் காமெடி தானே, பார்க்குறதுல ஒன்றும் இல்லை, நம்ம இருதயம் சந்தோஷப்படுது அதை பார்த்தனால. அப்படின்னா ஒரு நாள் கர்த்தர் பேசினாங்க, நீ சீர்திருந்தெல்லாம் நான் சீர்திருத்துவேன் அப்படின்னு. ஏமலமாக தான் பேசினாங்க. நீ சீர்திருந்தலை அப்படின்னா சீர்திருத்தப்படுவேன். சீர்திருந்தது லேசா, சீர்திருத்தப்படுவது லேசா? பாருங்க, அப்படியே ஒப்பு கொடுத்தாங்க, அழுதாங்க, இப்போ பார்க்கவே மாட்டாங்க. இல்லையா சொல்லுங்க. சீர்திருத்துதல், ஆண்டவர் சீர்திருத்த நினைச்சாருன்னா கையில் இருக்க போண்டா மாவுன்னு நினச்சிக்கிடுங்க நீங்கள். நான் இல்லை அதில் சப்பாத்தி மாவு அதுதான் நிறையா பேசுவாங்க. சப்பாத்தி மாவு, ஆண்டவர் கையில் இருக்க சப்பாத்தி மாவு நம்ம அப்படின்னு நினச்சிக்கிடுங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆமாம், உண்மைதான். அதான் அப்படி கேட்டார் ஆண்டவர், சீர்திருந்துவியா சீர்திருத்தணுமா அப்படி கேட்டார். ஏன்னா அவங்க படுக்கையில் இருக்க மாதிரி எனக்கு தரிசனம் வந்தார். கையில் கை சோமு சீர்திருத்தப்பட்டார்கள் இல்லையா, நல்லா இருக்காங்கண்ணே, அன்றைக்குள்ளே இருக்காங்க. ஓரளவுக்கு அப்படியே திருத்தி ஒரு 3/4 கொண்டு வந்தேன். ஏன் சொல்லுது அப்படின்னா எங்கள் அக்கால் நினச்சிட்டாங்க இல்லை வேற சுவாசி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தேவன் நம்மை சீர்திருத்த முன்னால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? சீர்திருத்தத்துக்குள்ளே வந்துடணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறாங்க. தாவீதை பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தானோ. அதுக்கு பிறகு யாரையாவது சொல்லியிருக்காரா? அதுக்கு முன்னே யாரையாவது சொல்லியிருக்காரா? இல்லை. அவன் அவ்வளவு ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவனா நடந்திருக்கான். ஆண்டவர் அவனை பிரியமான ஒரு மகனாக அவனை வைத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எரேமியாவில் பார்க்கிறோம்.
கர்த்தரை விட்டு விலகிற பொல்லாத இருதயம் நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எரேமியா 17:5 வாசிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து எரேமியா எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது. தெரு வழியா நடந்து போவாங்க, அவனை பிடிக்காதவங்களா இருப்பாங்க. அவங்கள இருதயத்துல எப்படி விமர்சிப்போம் பார்த்தீங்களா? அந்த அனுபவம் இருக்கா? இருக்காது. எனக்கு இருக்கு, இப்ப இல்ல, முன்னால இருந்தனால இப்ப அந்த அனுபவம் எனக்கு வருது. அவங்கள எந்த அளவுக்கு நம்ம விமர்சிப்போம் இருதயத்துல, அதான் சொல்ல இருதயமே திருக்குள்ளது மகா கேடு. அப்படின்னா அவங்களை பிடிக்கலன்னா அன்னைக்கு நம்மளை பிடிக்கல, அது அப்படி விட்டுறணும், அவ்வளவுதான். இன்றைக்கும் அவங்கள பார்க்கும்போது நம்ம இருதயம் அப்படியே கொதிச்சு எழும்புது பார்த்தீங்களா? அதான் திருக்குள்ள இருதயம் நமக்கு, அதான் கேடு நிறைஞ்ச இருதயம். அந்த இருதயத்தை கர்த்தர் புறக்கணிப்பார். 9 வாசிங்க, அதே அதிகாரம் 17:9. 17:9 எல்லாவற்றையும் 5. அப்போ கர்த்தரை விட்டு விலகக்கூடாது, இருதயத்துல எப்பவும் ஆண்டவரை நினைத்து கொண்டே இருக்கணும். அடுத்து நம்ம நாவு, இதை மட்டும் பார்த்து வேகமா முடிக்க போறேன். நாவு, சங்கீதம் 15:3 வாசிங்க. புறங்கூறுகிற நாவு. எது நாவு? அது அப்பலே பார்த்துட்டோம். புறங்கூறுகிற நாவு நம்மிடத்துல இருக்கவே கூடாது. தெருவில் ஒரு காட்சியை பார்க்குறோம், புருஷனுக்கு தெரிஞ்சா சண்டை போடுவான், அப்படி நமக்கு தெரியும், அப்படித்தானே? புரியுதா உங்களுக்கு? இல்லை புரியுதுல? கர்த்தருடைய வேதத்தை தூக்குகிற நமக்கு எதிராக ஒருத்தங்க ஒரு காரியம் தெருவில் செய்தாங்க, புருஷன்கிட்ட சொன்னா சண்டை வரும் அப்படிங்கிற உணர்வு நமக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தா அவன் வீட்டுக்குள்ள வரமுன்னே சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த புறங்குறுகிற நாவை கர்த்தர் என்ன செய்வாரா? சொல்லுங்க, வசனத்தை பாருங்க. அவர் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு அப்ப தீங்கு செய்து புறங்கூறுனா அது என்ன செய்யுது? தீங்கு செய்து. 109 வசனத்துல நம்ம 119 119 பார்த்தோம்னா கள்ள நாவு ஒன்னுக்கு 2 சொல்லி கொடுக்குது. புருஷன் வந்த உடனே இல்லையா, தெருவில் அப்படி நடந்தது, அதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அந்த சண்டை வரும் அப்படின்னா அமைதியாக வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த காரியத்தை இவங்க செய்தாங்க, ஆண்டவரே இவங்களை மன்னிங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுங்க அப்படின்னு ஜோம் பண்ணுங்க. சண்டை இழுத்து விடுறது பெண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அது என்ன, புருஷன் வந்தவுடனே அம்மா அப்படி செய்தா இப்படி செய்தா, வீட்டுக்குள்ள கேட்ட பிறகு உள்ளவா. எத்தனை குடும்பம் சண்டை போடுது? தாய் தானே, மூத்தவங்க பெரியவங்க தானே சொல்லிட்டாங்க. வந்து 6 மரம் சாப்பிட்டு உட்கார்ந்த பிறகு அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. இல்லை, கோழி சொல்கிற கள்ள நாவுகள் இந்த இருதயத்தில், அது எங்கேருந்து வருமா? இருதயத்தின் நிறைவினால் ஆமாம், இருதயத்தில் இருக்கதான் யாரை எப்போ பலி தூக்கலாம் அப்படின்னு இருதயத்தில் இருக்கதான் வெளியே வரும். யாக்கோபு 3:5 கொளுத்துகிற நாவு. என்ன நாவு? கொளுத்துகிற நாவு. குடும்பத்தை அழிப்பதும் கட்டுவதும் என்னதுதான்? நாவு தான். கொளுத்துகிற நாவு. தீக்குச்சியை ஒன்றை வெட்டி போடுங்க, உலகமே செஞ்சிடும். அதே மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம நாவுனால கொளுத்தி போட்டுருதோம். அது என்ன செய்யுது? சில காரியம் சொல்லுவாங்க, கொளுத்தி போட்டாச்சு அது பாட்டு எரியும் அப்படிம்பாங்க, அப்படிதானே? அந்த குடும்பம் பிரிஞ்சு டைவர்ஸ் ஆகுத வரைக்கும் எரிஞ்சிடும். டைவர்ஸ் ஆனால் இன்னும் அப்படியே ஆளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடிடான்னு கொலையும் பண்ணி போட்டுருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை என்று சொல்றாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள நாவு சுத்த வெள்ளி. நீதிமானுடைய நாவு எப்படிப்பட்டது? சுத்தமான வெள்ளி. அப்போ கள்ள வெள்ளியும் என்ன செய்யுது? கல்வெள்ளி இருக்கு, கள்ள வெள்ளி இருக்கு. நம்ம நாவு எப்படிப்பட்ட நாவா இருக்கணும்? ஆமா, சுத்தமான வெள்ளி. புருஷன் ராத்திரி 8 மணி 9 மணிக்கு வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோம்னா தெருவில் உள்ளவளை பூரா குறைச்சி வந்தது, அப்படிதானே? பகலில் பூரா பார்க்கறது பேசுறது, அவன்கிட்ட சொல்லி அவன் இருதயத்தில் அப்படியே அடைச்சி வச்சிருந்தது. ஆண்டவர் சொல்றாங்க, உன் நாவு என்ன நாவு? சுத்தமான வெள்ளி. அதை தேவ சமூகத்தில் கொண்டு வை. தேவ சமூகத்தில் சொன்ன பிறகு புருஷன்ட்ட சொல்லாம மனசே வராது, அப்படிதானே? ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சுன்னா மனசுல உள்ளலாம் எரிஞ்சிடும். நம்ம ஊர்ல 2-3 சகோதரிகள் இருக்காங்க, என்ன காரியம் நடந்தாலும் அடுத்தவங்கிட்ட சொன்ன பிறகு தான் நினைச்சுவாங்க. போயாவது சொல்லுவாங்க, வந்தாவது சொல்லுவாங்க.
நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னா இல்லை, தேவையில்லை, நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லேன் அப்படிமா. எனக்கு தெரிஞ்சு நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தெரிஞ்சு எதுவும் ஆக போகிறா, உங்களுக்கு தெரிஞ்சு எதுவும் ஆக போகிறா? உங்கள் குடும்பத்தில் எது நடந்தாலும் எனக்கு எதுவும் ஆக போதா? எனக்கு எதுவும் பிரயோஜனமா? என் குடும்பத்தில் எது நடந்தால் உங்களுக்கு பிரயோஜனமா? அதை அவங்ககிட்ட சொல்லி அங்கே ஒரு அடப்பையை போட்டு வச்சுருந்தது. அப்படி தானே? தேவன் நம்மளை சுத்த வெள்ளியாக வச்சுருக்காரு. நம்ம நாக்கை எப்படி வச்சுருக்காரு? சுத்தமான வெள்ளி. என்ன மருமா சொல்லிட்ட, ரொம்ப பேசுதியா அப்படின்னா பேசக்கூடியவங்ககிட்ட பேச தான் செய்யணும். ஏன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்பொழுது கேட்பார், சுத்திகரிச்சியா அப்படின்னு கேட்பார், சொன்னியான்னு கேட்பார். நாங்கள் சொல்லணும்ல, தவறானதை சொன்னால் தான் தவறாக சொல்லிட்ட அப்படின்னு சொல்லுங்கள், சரியானதை சொன்னீங்கன்னா ஏற்றுக்கிடுங்க. அந்த இருதயம் வேணும். என்ன தங்கச்சி பாருங்கள், என்ன சொன்னாலும் சரி, நீங்களும் விடியக்காலம் திட்டி தான் விட்டேன். 8 ஆகும்போது வரல, 7 மணிக்கு வாங்கினவளை 9 மணி வரைக்கும் போக வேண்டியிருக்கு பாருங்க. அப்போ எப்படி பேசணும் இல்லை? ஆமாம், கடிந்து கொள்ள தான் செஞ்சு ஒழுங்காக 7 மணிக்கு இவங்க வந்து என் கூட ஹெல்ப் பண்ணாருன்னா வா, இல்லை நீ வேண்டாம், நானே எல்லாம் செய்துக்கிடுவேன். அதை சொல்கிறேன். கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா களி கூறுதல் இருப்பதில்லை. அப்படிதானே? களி கூறணும். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் குடும்பத்தில் களி கூறணும்னா கடிந்து கொள்ளுதல் வேணும். அந்த சொல்லுவாங்க புறங்குறக்கூட சுத்தமான வெள்ளி. நம்ம நான் எப்படிப்பட்ட வெள்ளி? சுத்த வெள்ளி. ஆமாம், அப்படி நம்ம பார்க்குறோம். அக்கரமாக சிந்தை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. அதை அப்படியே பார்த்துட்டோம். அக்கரமான சிந்தைகளை நம்மளை விட்டு அகற்றும். ஏக சிந்தை இருக்கணும். மாம்ச சிந்தை என்னது? முடிஞ்சிட்டு அவ்வளோதான். மாம்ச சிந்தை என்னது? மாம்ச சிந்தை என்னது? மரணம். மரணம். ரோமர் 8 பார்த்து மாம்ச சிந்தை இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லாரு என் சிந்தையில்? அதை பார்க்கணும். 2வது பார்க்கிறோம், ஏக சிந்தை இருக்கணும். என்ன சிந்தை இருக்கணும்? எல்லாரும் உட்காந்து ஒரு காரியத்தை பேசணும். ஊழியத்திலேயே வெளியில் போய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்காந்து பேசணும். அதை சொல்லாம வைத்திருப்பது ஏக சிந்தை. அதான் ஏக சிந்தை. தெரியுதா உங்களுக்கு? இப்போ ஏக சிந்தை தான் இருக்கு. பைபிள் கடைசி வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில். கிறிஸ்து இயேசுவில் என்ன சிந்தை இருந்தது? டக்குன்னு சொல்லுங்க, முடிக்க போறேன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. என்ன சிந்தை இருந்தது கிறிஸ்துட்ட? அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்தார். கற்றுண்டவர்களா கர்த்தர் வச்சுதாரு. ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம ஒரு 1000 ரூபா கொடுத்தா அதுல இருந்து வெளியில வந்துருவாங்க அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு கஷ்டப்படுறாங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா அதுல இருந்து மேம்பட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும்? அவங்க அந்த கட்டுகளை இருந்து விடுவிக்க. அதான் ஆண்டவர் செய்தாரு. அந்த சிந்தை நமக்குள்ள வரணும், அந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். இல்லை 1500 ரூபாய், அந்த 1500 ரூபாய் இருந்தால் காலேஜ் ஃபீஸ் கட்டிடலாம். ஆனால் நமக்கு கொடுக்க திராணி இருக்கு, நமக்கு கொடுப்பதற்கான சூழ்நிலைகள்லாம் இருக்கு. ஆனால் மனதை அடைக்கிட்டு போகிறோம் பார்த்தீங்களா? அது கிறிஸ்துவின் சிந்தை கிடையாது. யாருடைய சிந்தை? ஆமாம், அது நம்ம தான் அறிஞ்சுக்கணும். ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நன்மை செய்வது இல்லை. இடுக்கணில் உதவவே யார் பிறந்திருக்கா? நம்மெல்லாம் யாரு? சகோதரர்கள். ஒருவர்களுக்கு இடுக்கண் உண்டானா அதை விடுவிக்கணும். அதான் கர்த்தர் நம்மளை உண்டாக்கியிருக்காங்க. நல்லா படட்டும். நேற்று அப்படிலாம் பேசினால ஒரு ஆளுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். அதனால சொன்னாங்க இவ்வளோ காலம் பேசுவாங்க, அவங்க எவ்வளோ காலமும் பேசிட்டு போகிறாங்க. நாம் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். இந்த ஊரில் இன்னைக்கு பேசாதவங்களும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நன்மை செய்யணும்னு வரும்பொழுது என்ன செய்யணும்? செய்தான். கர்த்தர் சொன்னார், நன்மை செய்கிறவராயிருக்கு சுற்றி தெரிந்தான், பிசாசின் வலையில் அகப்பட்ட யாவரை விடுவித்தான். அப்போ ஒருத்தங்க கட்டுகள் இருக்கும்போது அவங்களை விடுவிக்கணும். அவங்க வியாதியாக இருக்கும்பொழுது அவங்கள போய் பார்த்து விசாரிக்கணும். அவங்க பசியாக இருந்தால் நாம் சாப்பிடுதமோ சாப்பிடுறதோ அவங்களுக்கு என்ன செய்யணும்? ஆகாரம் கொடுக்கணும். இதுதான் ஏக சிந்தையின் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை. இந்த சிந்தையை நாம் வைத்துக் கொள்வோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? வீட்டுக்கு போவோம். டே ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என்னோடு எங்களோடு பேசி இருக்கிறீரப்பா. பரிசுத்தம் என்றால் இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். எங்க இருதயத்தை உமக்கு நேர பக்குவப்படுத்தணும். ஆண்டவரே, நீர் மணவாளனாய் மத்திய ஆகாயத்தில் வரும்பொழுது
எங்க இருதயத்துல சுத்தம் இருந்தா மட்டும்தான் உங்களை தரிசிக்க முடியும் பார்க்கிறோம். இந்த உலகத்துல பார்க்கிற தரிசனம் அல்ல இது. எங்க உலகத்தின் வாழ்க்கைக்காய் நீர் கொடுக்கிறவைகள். எங்களை சீர்திருத்தம் பண்ண, நாங்கள் பரிசுத்தமாய் வாழ, எங்களை தவறை விட்டு வெளியே வர கொடுக்கிற தரிசனம். எங்களுக்கு நீர் செய்ய போகிற நன்மைக்கான தரிசனம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் இந்த பைபிளில் பார்த்தது உண்மை தரிசிப்பது. நீர் மணவாளனாய் எங்களை அழைத்து செல்ல வரும்போது உண்மை தரிசிக்க வேண்டுமே. எங்கள் இருதயத்திலே சுத்தம் வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையும் பலனையும் ஆண்டவர் நீர் தந்தரல வேண்டுமே நாங்கள் ஜெபிக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நடக்கைகள் எல்லாம் பரிசுத்தரார்கள் சொன்னீங்களப்பா. அந்த பரிசுத்தத்தால் எங்களை நிரப்பும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா.